புர்ஜ் கலிஃபாவுக்கு வந்து நம்ம டிக்கெட்ஸ் வாங்கியாச்சுங்க. ஸோ வி ஆர் கோயிங் த மோஸ்ட் வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் இருக்கிற பில்டிங்க்கு நம்ம போயிட்டுருக்கோம். வார்த்தையே வர மாட்டேங்குது. ஆமாம், அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட். ஓகே, நாங்கள் போயிட்டு த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் மாலு. ஓகே, புர்ஜ் கலிஃபாவில் பார்க்கலாம். செம எக்ஸ்பீரியன்ஸுங்க. உள்ளே இருக்கும், பேஸ்மெண்ட்டில் இருக்கும். இந்த கேப்பில் புர்ஜ் கலிஃபா தெரியுது. செம எக்ஸைட்மெண்ட். உள்ளே மட்டும் நம்ம ஏதோ வேறு வேர்ல்டுக்கு வந்த மாதிரியே இருக்குது. பேஸ்மெண்ட்லேயே எப்படி இருக்குது, இந்த டாப்புக்கு போனால் எப்படி இருக்குன்னு தெரியல. சூப்பராக இருக்குது. ஒன் பை ஒன் ஸ்டேஜ் செம்மையாக இருக்குது. கலர் காம்பினேஷன் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து வெளிச்சத்துக்கு உங்களுக்கு ஃபுல் கிளியராக தெரியல இல்லைன்னு தெரியல மொபைலில். பட் ஃபுல்லாக ஒரு கோல்டன் க்ரீமி டெக்ஸ்டரில் இருக்குது. அங்கே ஒரு டாப் வியூக்காக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து புர்ஜ் கலீஃபா உங்களுக்கு அவ்வளோ அருமையாக தெரியும். அது ஷோ யூ. எவ்வளோ கவர் ஆகாமல் தெரியல, என் தலைமையில் உங்களுக்கு தெரியலாம் புர்ஜ் கலீஃபா. ஸோ இங்கேருந்து அவங்களுக்கு ஒரு டாப் வியூ இருக்குது, செமையாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த என்ட்ரன்ஸ். நாங்கள் அப்படி வந்தோம். இப்போ வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். மேலே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வாங்க. ஃபைனலி நம்ம வந்து புர்ஜ் கலீஃபாக்கு வந்தாச்சு. உள்ளே போயிட்டுருக்கோம். ஓ மை காட், லுக் அட் த வியூ. எப்படி இருக்குது பாருங்கள் புர்ஜ் கலீஃபா. நான் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தேன். தூரத்துலேருந்து பார்க்குறத விட இந்த பக்கமாக பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. பாருங்க, எக்ஸ்க்ளூசிவாக இந்த வீடியோ உங்களுக்காக. எத்தனை பேர் இந்த வீடியோ போட்டிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது. பட் நாங்கள் டீட்டெயில் கவர் பண்ணலாம் நாங்கள் போட்டுட்ருக்கோம். 2004 ஸ்டார்ட் பண்ணாங்க எக்ஸ்கவேஷன். சூப்பர் ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் ஆனது 2005. செம்மையாக இருக்குது பாருங்க. 2006 ஐயாப்பா ஒரே வருஷங்க, ஒரே வருஷத்தில் 50 ஃப்ளோர் கட்டி முடிச்சிட்டாங்க. யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்கன்னு. 2007 இன்னொரு 50 ஃப்ளோர் கட்டியாச்சு. மொத்தமாக 100 ஃப்ளோர் கட்டியாச்சு. இதெல்லாம் வந்து சான்ஸே இல்லைங்க. ஒரு வருஷத்துக்கு 50 ஃப்ளோர் கட்டியிருக்காங்கங்க. இங்கே பாருங்க, வேர்ல்ட்ஸ் 150 லெவல் 150 வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் ஃப்ரீ ஸ்டாண்டிங் ஸ்ட்ரக்சர் 2007. நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு சான்ஸே கிடையாது. 2008 இன்னொரு 10 ஃப்ளோர் எக்ஸ்ட்ரா கட்டியாச்சு மேலே. இங்கே பாருங்க, 160 ஃப்ளோர்ஸ். ஓஃப், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கட்டியிருக்காங்க. 2005 ஸ்டார்ட் பண்ணி 2008 வந்து 160 ஃப்ளோர் கட்டுறதுன்னா என்ன சும்மாவா? இப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். கம்ப்ளீஷன் 2009. ஓ மை காட், கட்டும் போது பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ எப்படி இருக்குது தெரியுமா துபாய்? இது வேறு லெவல். 2009 கிளாடிங் முடிச்சிருக்காங்க. வேறு லெவல். இப்போ இங்கே பாருங்க எப்படி இருக்குது. 2000 நான் சொன்னது ஃபுல்லு மொத்தமாக இங்கே இருக்கு பாருங்க. 2004 எக்ஸ்கவேஷன் ஸ்டார்ட் ஆகி February 2004 முடிச்சிருக்கிறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2010 4th January ஓப்பனிங் செரமனியாக இருக்குது. ஓஹோ, look at this. இது செம ஃபாஸ்ட்டாக கட்டியிருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் பில்டிங். நம்பவே முடியாது. நம்ம ஊரில் ஒரு ஃப்ளைஓவர் போடுறதுக்கே அவங்க 4-5 வருஷம் எடுக்கிறாங்க. இந்த 4-5 வருஷத்தில் உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரக்சரை இவங்க கட்டியிருக்காங்கன்னா இவங்க நிஜமாக அப்ரிஷியேட் பண்ணுங்க. இதில் நம்ம இந்தியன்ஸும் இருக்காங்க கட்டுறதுக்கு நிறைய பேர். We are officially inside Burj Khalifa, and our elevators are the third fastest in the world.
taking you to the observation deck in 60 seconds. So again, it's a 1-minute elevator ride to go all the way up. Now because of the elevator speed though, your ears will definitely feel that pressure. I know a lot of people are not comfortable with that. That's why we have the emergency stairs. We have 2,800 steps to go all the way up. Okay with you? We'll stick with the elevators for now, okay? We're gonna have 2 floors to go to, level 124 and 125. Please take as much time as you want, okay? Right. Oh my god, what is the third fastest lift? ஆமாம் இதே இவ்வளோ ஃபாஸ்ட்னா 1, 2லாம் எப்படி இருக்கும் யோசிங்க. வந்துருச்சு ஏங்க இது 1 செகண்டை விட ஃபாஸ்ட்டாக வருதுங்க. வா நம்ம அந்த லிஃப்ட்டில் போகிறோம். லிஃப்ட் ஓப்பன் பூஜா சிம்சன். வந்துருச்சு நம்ம லிஃப்ட்டுக்குள்ளே போகிறோம். இது பாருங்க இன்னும் வந்துட்டு இருக்கு. 1 செகண்டோட ஃபஸ்ட்டாக ஓடுதுங்க. சான்ஸ் இல்லை. அரை செகண்டுக்கு ஒரே 1 செகண்டுக்கு 2 ஃப்ளோர் பண்ணிருக்கு. ஏன்னா இங்கே டைமர் தெரியும். ஸோ ஐ கேன் சே இட். ஓகே லெட்ஸ் கோ. சைடில் நில்லு. ஓகே ஸோ திஸ் இஸ் தி லிஃப்ட். புர்ஜ் கலீஃபா கட்டுறதுக்கு எவ்வளோ கான்க்ரீட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1 lakh எலிஃபேண்ட்ஸோட வெயிட் ஈக்குவலண்ட் அப்படின்னா 1 லட்சம் எலிஃபேண்ட் ஆனைங்களோட வெயிட் ஈக்குவலண்ட்டாக. ஓ மை காட், உள்ளே போகலாம். அங்கே டெலிஸ்கோப் இருக்குது. இன்றைக்கி கிளைமேட் கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது. எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். நம்ம 25th ஃப்ளோரில் இருக்கோம். ஜஸ்ட் லுக் அட் திஸ். எனக்கு எல்லாமே குட்டியாக தெரியுதுங்க. எல்லாமே நீ ஜஸ்ட் இமேஜின். நான் வந்து கீழே அந்த ரோட்டில் அங்கே இருந்தோம். எங்கன்னா அது ஜஸ்ட் இந்த மாதிரி ரோட்டில் நம்ம ட்ராவலிங். இன்னைக்கு இப்போது நம்ம வந்து இந்த ஃப்ளோரில் 125th ஃப்ளோரில் இருக்கும். எல்லா பில்டிங்கும் குட்டியாக தெரியுது. அப்படின்னா சாமையாக கட்டியிருக்காங்க. இந்த ஃபீலே வேறு. எஸ் ஹலோ, வெல்கம் டு ஷாக்ஸ் வேர்ல்ட். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கான்னு தெரியுமா? தெரியலையா? இந்த மாதிரி நீளமாக வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் பில்டிங்கில் இருக்கும். புர்ஜ் கலிஃபாவில் இருக்கும். ஸோ எல்லாம் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக அந்த வீடியோ. பின்னாடி பாருங்கள், ஃபுல் துபாயே தெரியும். Our dream come true. ஃபுல் புர்ஜ் கலீஃபா. ஒரு இடத்துல நின்றுருக்கோம். இந்த துபாயை நம்ம பார்க்கலாம். ஜூம் பண்ணி பீஸ் பை பீஸ் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க காட்டுறோம். ஸோ இது பாசிட்டிவ் நெகட்டிவ்னா ஜூம் இன் ஜூம் அவுட். ஸோ இங்கே நம்ம கோ கொடுத்தோன்னா அது ஸ்க்ரீன்ஷாட் ஆகும். இப்போ பாருங்கள். இப்போ ஓகே, எனக்கு நான் இந்த வியூ எடுத்துக்கிறேன். பாருங்கள். ஸோ நான் இந்த பில்டிங் நான் ஜூம் பண்ணேன்னா நமக்கு தெரியும். இப்போ ஒரு காரை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது பாருங்கள். ஒரு மனுஷன் ஜொமேட்டோவில் போயிட்டுருக்கான். அங்கே யாரோ ஒரு மனுஷன் உட்காந்துருக்கான். அதுதான் தெரியும். அந்த ஏட்டாப்பில் இருக்கிற பில்டிங்கில். ஓ மை
சூப்பராக இருக்குது. அங்கே உட்காந்துருக்குறவங்க கூட தெரியுறாங்க அந்த ஏத்தாப்பில் பில்டிங்கு. நைட் வியூ பாருங்க, உங்களுக்கு எங்கேயே பார்த்துக்கலாம் நீங்கள். ஆனால் இப்போ நைட் வியூவில் இது ரெக்கார்டு ஹிஸ்டாரிக்கல் வியூ. எப்படி இருந்து பாருங்க துபாய். இந்த மாதிரி இருந்த ஒரு துபாய் பாருங்க எப்படி இருக்கு. துபாய் இப்படி இருந்து துபாய் ஃபுல்லாக அப்படியே டெசர்ட் ஏரியா. இதே